கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேளையிலும் ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை தியானிப்போம். என்னுடைய பெயர் பாஸ்டர் தாமஸ் துளசிராமன். நான் மதுரை பட்டணத்திலே நியூ ஹோப் அவர் ஏஜ் சபையின் தலைமை போதகரும் அப்போஸ்தலருமான ரெவரண்ட் டாக்டர் ஜே ஒய் அருள் அவர்களுக்கு உதவி ஊழியக்காரனாக இருந்து தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறேன். சோஷியல் மீடியா ஊழியங்கள் மூலமாக நீங்கள் அநேக செய்திகளை கேட்டு வருகிறீர்கள். நிச்சயம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நான் நம்புகிறேன். இந்த நாளிலும் ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4 அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இந்த வசனத்தை பவுலடியார் எழுதுகிறார். எங்கிருந்து எழுதுகிறார் என்றால் சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார். சிறைச்சாலை எழுத்தின்படி அவரை சிறையில் அடைத்து விட்டார்கள். அந்த இடத்திலிருந்து பவுல் சொல்லுகிற அறிக்கை பாருங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அன்பானவர்களே, உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகமே ஒரு சிறைச்சாலை தான். ஆமாம், பாதாளம் ஒரு நித்திய சிறைச்சாலை. சிறைச்சாலை என்றால் அங்கே தண்டனை இருக்கும், அங்கே குறைவுகள் இருக்கும், அங்கே வேதனை இருக்கும், அங்கே பிரச்சனை இருக்கும். இந்த முழு உலகமும் ஒரு சிறைச்சாலை போன்றுதான் இருக்கிறது. ஆமாம், பிசாசு இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போன மனித வர்க்கம் பற்றி இந்த உலகத்திலே பட்டணங்கள், கிராமங்கள், தேசங்கள், தனிப்பட்ட குடும்பங்கள், தனிப்பட்ட வாழ்க்கைகள் எல்லாமே சிறைச்சாலை தான். பிரியமானவர்களே, என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்து விட்டால் நான் துர்குணத்தில் விரிவாகிவிட்டேன். அதுவே போதும், நீ ஒரு சிறைச்சாலையில் தான் இருக்கிறாய். சிறைச்சாலையில் எதுவுமே திருப்திகரமாக இருக்காது, எல்லாம் குறைபாடுகளாக இருக்கும். நீ எழுத்தின்படியாக நீ ஒரு குற்றத்தை செய்துட்டு சிறைச்சாலைக்கு நீ போகாது இருந்தால் கூட நீ ஒரு பாவம் என்கிற அந்த சிறையிருப்புக்குள் தான் நீ வாழ்கிறாய். பாவ சிறை, சாப சிறை, தரித்திர சிறை, வியாதி சிறை, அவமான சிறை, வெக்க சிறை. இதுதான் மனித வாழ்க்கை. பணம் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், அரசியல் தலைவனாக இருக்கலாம், சாதாரணமானவர்களாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போய் ஒரு சிறை அனுபவத்துக்குள் தான் வாழ்கிறார். குறிப்பாக இந்த நாட்களிலே கொரோனா கொள்ளை நோய் நிமித்தம் லாக்டவுன் வந்துவிட்டது. எல்லாரும் வீட்டிலே சிறையிருப்பை போல இருக்க வேண்டும் என்று முழு உலகமும் சிறைச்சாலைக்குள் இருப்பது போல இருக்கிறது. சுதந்திரமாக வெளியே சுற்ற முடியவில்லை, வெளியூர்களுக்கு போக முடியவில்லை. வாகனங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டது, பேருந்துகள் எல்லாம் நிறுத்தப்பட்டது, ஆகாய விமானம் நிறுத்தப்பட்டது, ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது, பேருந்துகள் எல்லாம் நிறுத்தப்பட்டது. எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே அடைந்திருக்க வேண்டும். அப்போ இதிலிருந்து தெரிகிறது உலகமே ஒரு சிறைச்சாலை தான். அப்போது பவுல் பிலிப்பியருக்கு நிருபத்தில் 4 அதிகாரம் 4வது வசனத்தில் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன்னு நான் இங்கே சொல்கிறது பாருங்கள். கர்த்தருக்குள்னு சொல்கிறான் பாருங்க, அதுதான் பாயிண்ட்டு. கர்த்தருக்குள் இருந்தாக்கா நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கலாம். சிறைச்சாலையிலே இருந்தால் கூட சரி. நான் பாதாளத்தில் படுகை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீன்னு தாவீது சொல்கிறான். கர்த்தருக்குள் இருந்தால் தான் பாதாளத்தில் படுகை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீரப்பா. பாதாள வல்லடிக்கு எங்களை மீட்டெடுக்க. இந்த உலகம் ஒரு குட்டி பாதாளம். பாதாளம் என்றால் வேதனை என்று அர்த்தம். இந்த உலகம் வேதனை நிறைந்த இடம். ஆமாம், தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை, சரீர வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை, தொழில், வியாபாரம், உலக நிலம், வறட்சி, வனாந்திரம், மழை இல்லை, தாட்சி இல்லை, வருமானம் இல்லை, கடன் தொல்லை, போட்டி, பொறாமை, எரிச்சல், வசதி இல்லை, வாய்ப்பில்லை. இது ஏராளமான வேதனைகள் நிறைந்த ஒரு ஸ்தலம் தான் இந்த உலகம். இந்த மதுரை பட்டணம், தமிழ்நாடு, இந்திய தேசம், ஆசியா கண்ணும், ஆப்பிரிக்கா கண்ணும், எந்த நாட்டுக்கு போங்க, எந்த தேசத்துக்கு போங்க, மனிதன் என்றாலே ஒரு வேதனை நிறைந்த ஒரு ஜந்து, வேதனை நிறைந்த ஒரு மனுஷன், மனித குலம். ஆதாமுக்குள் பிறந்திருக்கிறான். முதல் மனிதன் ஏதேன் தோட்டத்திலே கர்த்தருக்குள் இருந்தபோது அவன் சொர்க்கத்திலே இருந்தான், குட்டி சொர்க்கத்திலே இருந்தான். ஆமாம், தேவனோடு சஞ்சரித்தான். ஆதாம்
வாக் டு காட், தேவனோடு வாக் வித் காட், தேவனுடன் அவன் நடந்தான். ஜீவ விருட்சக்கனி புசித்து ஜீவனுள்ள தேவனோடு சஞ்சரித்தான். ஏதேன் தோட்டம் குட்டி சொர்க்கமாக இருந்தது. அது சிறைச்சாலை இல்லை. ஏதேன் தோட்டத்தில் சிறைச்சாலை இல்லை, அங்கே கடன் தொல்லை இல்லை, அங்கே வட்டி கடை இல்லை, அங்கே கோர்ட்டு கேஸ் இல்லை, அங்கே கல்லறை தோட்டம் இல்லை, அங்கே ஹாஸ்பிட்டல் இல்லை, எதுவுமே இல்லை. ஏதேன் தோட்டத்தில் கல்லறை தோட்டமும் இல்லை. அது குட்டி சொர்க்கமாக இருந்தது. அங்கே தேவன் எது வேண்டாம் என்று சொன்னாரோ அந்த கனியை அவன் புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அதுதான் வேதாளம், பாதாளம். அந்த ஆதாம் வேவாளுக்கு வந்து 800 கோடி பேர் பிறந்து வந்திருக்காங்க. அதில் நீ ஒருத்தன், நான் ஒருத்தன். உலகத்தில் இப்போ அப் டு டேட்டில் 800 கோடிக்கு அதிகமான மனுமக்கள் வாழ்கிறார்கள். உலகெங்கும் சிறையிருப்புக்குள்ளே இருக்குது. நோவா காலத்தில் நடந்தது அப்படி மனுஷகுமார் நாட்களில் நடக்கிறது. சோதோம் குமாரில் நடப்பது எப்படி நடக்கிறது. பஞ்சங்கள், பூகம்பங்கள், கொள்ளை நோய்கள் கடைசி நாட்களில் உண்டாகும் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ உலகமே ஒரு பெரிய சிறைச்சாலை போல் இருக்கிறது. அன்பாலேன், இப்படிப்பட்ட இந்த பாவ உலகத்தில், பேய் பிடித்த உலகத்தில், பிசாசு நிறைந்த உலகத்திலே நீங்கள் கர்த்தருக்குள் வந்தால் ஒழிய உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியாது. இங்கே பவுல் சொல்லுகிறான், சிறைச்சாலையிலிருந்து கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் தான். ஒரு முறை இல்லை, மறுபடியும் சந்தோஷமாக எப்படியா சந்தோஷம்? கர்த்தருக்குள்ளுங்க. கர்த்தர் என்னங்க பண்ணாங்க? பரலோகத்தையே கொடுத்துட்டாருங்க. பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டு விட்டார். அந்த இயேசுன்னா பரலோகம்னு அர்த்தம். அவருடைய சரீரத்தை கொடுத்துட்டார், அவர் ரத்தத்தை கொடுத்துட்டாரு, அவருடைய அன்பு கொடுத்துட்டார், அவருடைய ஐஸ்வர்யத்தை எங்கே கொடுத்தாரு? சிலுவையில் கொடுத்தார். யாரு கொடுத்தார்? உனக்கு கொடுத்தார். எனக்கு முழு உலகத்திலே அன்பு கொண்டுட்டாராம். மதுரை பட்டத்தில் 30 லட்சம் ஜனங்களுக்கு இயேசுவை தந்துள்ளி, வெத்தி இயேசுவாது, இயேசு சரு, இயேசு ரத்தம், இயேசு சாப்பிடும் ஆவியின்படி ஏற்றும்படி கூத்து தீர்த்துட்டாரு. அதனால் நான் என்ன பண்ண முடியும்? சந்தோஷமாக இருக்கும். எப்படி சந்தோஷமாக இருந்தது? இயேசு நான் எடுக்கணும், அந்த இயேசு சரத்தை எடுக்கணும், அந்த இயேசு ரத்தத்தை உறிஞ்சணும். எப்போ ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்துக்கு கனி குத்துட்டான் பிசாசு. அதை எடுத்தா ஏவாள் ஆதாமுக்கு அதை எடுத்து புஷித்தாங்க. பாவ சரீரம், சாப சரீரம், தரித்திர சரீரம், வியாதி சரீரம், அதை எடுத்து அதை தேவனை தனக்கு உலகத்துக்கு காட்டிகிட்டே போனாங்க. வாழ்நாளெல்லாம் பாதாளத்தில் வாங்கினாங்க. ஆதாமின் சந்ததி நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்குது. அதை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு காட்டிகிட்டே போகுது. வாழ்நாளெல்லாம் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்கும் நாளிலே நீ சிறையிருப்பில் தான் இருப்பார். அட்ரஸ் கேட்டுட்டு வருவான் பிசாசு. பாவங்களும் சாபங்களும் மரணங்களும் தரித்திரங்களும் வியாதிகளுமாக இருக்கும். அன்பான ஊழியரே, நீங்கள் ஜீவ மார்க்கத்தை திருச்சபைக்கு போதியுங்கள். எல்லா ஊழியக்காரர்களும் ஜீவ மார்க்கத்தை ஹைலைட் பண்ணுங்கள். எல்லா திருச்சபை ஜனங்களுக்கும், விசுவாசிகளுக்கும், ஜனங்களுக்கு ஜீவ சற்றம், ஜீவ ரத்தத்தை எடுங்கள். ஜீவ உலகத்தை தேவனுக்கும் தனக்கும் முழு உலகத்துக்கு கொடுங்கள். சிறையிருப்பிலே நீங்கள் சந்தோஷமாய் இருப்பீர்கள். சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படும். இரும்பு கதவு தானாய் திறந்ததான். பேதுரு சிறைச்சாலையில் போட்டதுமே அவன் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறான். ஏரோதின் கைக்கும் அவனுடைய ஆட்டில் சதி திட்டத்துக்கும் அந்த பேதுருவை தேவதூதன் வந்து சிறைச்சாலை கதவை திறந்து வெளியிலியாக்கினானா. எப்படி? கர்த்தருக்குள் சந்தோஷமாக அவன் நிம்மதியாக தூங்குறான் சிறைச்சாலையில். பேதுரு தேவதூதன் வரான். சங்கிலியெல்லாம் உடஞ்சி போச்சு, சங்கிலியெல்லாம் உடஞ்சி போச்சு. இரும்பு கதவு தானாக தச்சு தேவதூதனை கொண்டு வரான். இது எப்படி நடந்தது? பாதாள உலகத்திலே பேதுரு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவை போல மனநிலை உடையவனாயிட்டான். உங்கள் சபிக்கிறவை ஆஸ்வதிங்கள், பகைகளுக்கு நன்மை செய்யுங்கள், சத்ருக்களை சிநேகியுங்கள். ஏறுவது மேலே ஒரே கடுப்பும் கசப்பும் பகையும் கோபம் எரிச்சலுமா இருந்தாக்கா சிறைச்சாலை வரையவர் அங்கே சிறைச்சாலைக்கு பட்டயத்தில் கைத்தை வெட்டிட்டு இருப்போம். சபிக்கிறவ பகைகளுக்கு நன்மை செய்ய என்ன? இயேசுவை கூடயா? யாருக்கு? ஏரோது ராஜாக்கு. ஆமாம், நிறைய பேர் ஏரோது ராஜாக்குன்னா அரசியல் தலைவர் அவர். இந்த பேதுருவை யாக்கோபு போல் பட்டயத்தால் வெட்ட சிறைச்சாலையில் போட பார்த்துட்டான். பட்டயத்தால் வெட்ட தான் இருந்தான். ஆனால் இந்த பேதுரு இயேசுவை நினைக்கிறான். உங்களை சபிக்கிறவளை ஆசுவது, பகைக்கிறவங்க நன்மை, சத்ருக்களை சிநேகம். என்ன சிநேகம்? இயேசுவை கொடுக்குறது. அவன் மனைவி பிள்ளை ஏரோதின் மனைவி பிள்ளைகளுக்கு இயேசு சரி பரலோக ராஜ்யத்தை ஆவின்படி ஏற்றின்படி கொடுத்தீங்கன்னா சந்தோஷம். அதாங்க சந்தோஷம். பகைக்கிறவனை நேசிக்கிறப்பார், அதை விட சந்தோஷம் எதுவும் இருக்க முடியாதுங்க. பகைக்கிறவனை பகைச்சிட்டாங்க கேவலங்க. கிறிஸ்துவன் பேர் வச்சு, ஊழியக்காரன் பேர் வச்சா உலகம் மாம்சம் பிசாசு கண்டிப்பாக பகைக்கத்தான் செய்வான். நீயும் பகைச்சின்னா அவனுக்கு உனக்கு வித்தியாசமே கிடையாது. 40 வருஷம் ஊழியத்தில் இருக்கலாம், 20 வருஷம் ஊழியத்தில் இருக்கலாம், உலகெங்கும் போயிருக்கலாம், எண்ணமும் வண்டி இருக்கலாம், பெரிய பெரிய குருஷியேட் நத்திருக்கலாம். பகைக்கிறவனை பகைச்சிட்டு இருந்தால் டோட்டல் ஃபெயிலியர். பகைக்கிறவனுக்கு கிறிஸ்துவை காட்டு. அதை போல சந்தோஷம் உனக்கு எதுவுமே இருக்க முடியாது. நீ சிறையிருப்பில் இருக்க மாட்டாய். நீ விடுதலையாக்கப்பட்டவனாக. சிறைப்பட்டவர்களை இயேசு விடுதலையாக்கினார். இயேசு எங்கு சுற்றி இந்த பிசாசின் வல்லவில் ஆக்கப்படுகிற யாவரும் விடுதலையாகினார். நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான். எல்லாமே சிறையிருப்பில் தான் இருக்கிறான். பாவ சிறையில் இருக்கா, சாப சிறை, தரித்திரம், வியாதி, லேகியோன், பிசாசு,
திமிர்வாதக்காரர்கள், குஷ்டரோகிகள் எல்லாம் சந்தோஷமாக வந்திருப்பாங்க. கடன் பட்டவர்கள், திருடர்கள், முடவர்கள், செவிடர்கள், பெரும்பாடுள்ள சிறிகள், 18 வயசு கூனி, எங்கே பார்த்தா தீராத வியாதியஸ்தர்கள், பிசாசு வல்லவர்களாக தரித்திரர்கள், கடன் பட்டவர்கள், அடிமைகள், இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இயேசு சுற்றி திரிந்து நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். அவங்களாம் பகையும் கசப்பும் வெறுப்பும் வெறுப்புமா இருக்கிறாங்க. கடவுள் மேலே கசப்பாக இருக்கிறாங்க. ஜனங்க மேலே பகையும் கசப்பும் வெறுப்புமா இருக்காங்க. எல்லாம் கிராமமே பட்டணமே எருசலேமே எங்கே போனாலும் ஜனங்க சிறையிருப்பில் தான் இருக்கிறாங்க. இயேசு சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்கினார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணவும் என்னை அபிஷேகம் பண்ணினார் சொல்கிறாரு. சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் என்னை அபிஷேகம் பண்ணினார் சொல்கிறாரு. அப்போது அன்பாளர்களே, கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் வெளிப்படுத்த, அன்பு ஜீவனையே கொடுக்குது, பரலோக ராஜ்யத்தையே கொடுக்குது. தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கும் கொடுக்கணும். பிசாசு மூக்க குத்துற மாதிரி பிசாசு மேலே யார் பகைச்சாலும், யார் வெறுத்தாலும், யார் கசந்தாலும் இயேசு ரத்தத்தை அவங்க குடும்பத்துக்கு, அந்த பட்டணத்துக்கு, அந்த தேசத்துக்கு, முழு உலகத்துக்கு பரலோக ராஜ்யத்தை ஆவியின்படி எழுத்தின்படி நீங்கள் என்ன பண்ணணும்? மத்தியஸ்தமாக கொடுக்கணும். ஆமாம், இயேசு ஒரு மாதிரி, நீங்கள் வேறு மாதிரி இருந்தாங்க கிறிஸ்துவ வாழ்க்கை வீணாக போடும். 20 வருஷம் 30 வருஷம் கிறிஸ்துவ வாழ்க்கை உலகத்தில் பாடுகளும் உபத்திரம் வேதனை சஞ்சலமாகவே போயிடும். அன்பால் இயேசு சிலுவைக்கு போனார். அது ஒரு சிறை, பாதாள சிறை. இயேசு பாதாள சிறைக்கு போனார். பாப சிறை, சாப சிறை, தரித்திர சிறை, வியாதி சிறை, அப்படியே ரத்த காய ரணகாயத்தில் இருக்கிறாரு. இயேசு அந்த சிலுவையில் சந்தோஷமாக இருந்தாருங்க. உங்களுக்கு தெரியுமா? அவர் ஒருவரை குறித்து அவர் ஆக்கினை திருப்பி பேசவில்லை. பிதாவே இவற்றும் மன்னிவு, அன்பு, இரக்கம், ஜீவன் தான் கொடுத்தாரு. கைவிட்ட பிதா மேலே கோபம் இல்லை. காட்டி கொடுத்த யூதாஸ் மேலே கசப்பு இல்லை. சிலுவில் அறைய மேலே ஒரே கடுப்பும் கசப்பும் இல்லை. அவ்வளோ பாதாள சிறையில் இயேசு ஜீவனையும் பரிபூர்ண ஜீவன் கொடுக்குறாரு பாருங்க. 3 நாள் தாங்க சிறையிருப்பு. பாவுண்டுமான ஓடி போச்சு. கர்த்தருக்குள் சந்தோஷமாயிரையா. வருமானம் இல்லையா, தரித்திரமா, கடன் தொல்லையா, வியாதியா, இயேசுவோட உனக்கு அதிகம். முழு உலகத்தின் வியாதி ஒரு இயேசுவின் மேலே கொட்டப்பட்டதுங்க. உங்கள் குடும்ப தரித்திரத்தை நீக்கிறதுக்கு காலமெல்லாம் கசப்பும் வெறுப்புமா இருக்கிறீங்க. முழு உலகத்தின் தரித்திரம் இயேசுவின் மீது வந்தது. தரித்திரம்னா என்னது? அட்ட தரித்திரம், கை பெரிய ஓட்டக்கை, நிர்வாண கோலம். இயேசு சந்தோஷமாக ஜீவனை பருவ தேவன் கொடுத்தார். கை ஜீவ உலகத்தை மத்தியஸ்தமாக முழு உலகத்தை எழுதி வச்சாருங்க. சந்தோஷமாக செஞ்சாருங்க. என்னங்க நடந்தது? 3 நாளில் பாவமும் மரணமும் தரித்து ஓடியே போயிடுச்சுங்க. சீத்திரி பசுத்தாவி இறங்கிட்டாருங்க. மரணம் ஓடி போச்சு. பாவம் டு மரணம், தேவதூர பசுத்தாவி உயிர்த்ததிலே வந்துச்சுங்க. அதாங்க சந்தோஷம். இதாங்க கிறிஸ்துவ சந்தோஷம். அல்லேலூயா. அப்போ இயேசு எங்கு சுற்றி திருந்து பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரும் விடுதலை ஆக்கினார். ஏன்னா பாவத்தில் சிக்கிறவன், சாபத்தில் சிக்கிறவன் மனத்தாங்களும் வெறுப்பும் கசப்பும் முறுமுறுப்பும் கவலையும் துக்கமும் நிறைந்தவனாக இருக்கிறான். கிறிஸ்துவன் அப்படி இருக்கக்கூடாது. இருந்தால் சிறையிருப்பு மேலே சிறையிருப்பு தான். முடிவு பாதாளம். மாம்ச சிந்தை கிறிஸ்துவனுக்கு ஆகாது. கிறிஸ்துவ ஜீவனையும் பரலோக ராஜ்ய ஆவியின்படி ஒவ்வொரு நாளும், வாரத்தில் 7 நாள், மாதத்தில் 9, வருஷம் ஒவ்வொரு நாள் 24 மணி நேரம், வருஷம் 364 பரலோக ராஜ் இயேசு ரத்த தேவநீதி உயிர்த்ததில் தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஆமாம், அதை விட்டு 24 மணி நேரம் ஒரே கவலை, ஒரே வெறுப்பு, ஒரே அரசியல்வாதி மேலே கசுப்பு, மாமா மேலே கசுப்பு, மச்சான் மேலே கசுப்பு, மாமியார் மேலே கசுப்பு, சொந்த வீட்டார் மேலே கசுப்பு, பக்கத்து வீட்டுக்காரர்கள் கசுப்பு, விசுவாசிங்க மேலே கசுப்பு, உடன் ஊழியர்காரர்கள் மேலே ஒரே மனத்தாங்கல். சிறையிருப்பு மாறாதுங்க. சிறையிருப்பு ஒன்றும் கூடிக்கும். அதனால் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூற வேண்டும். இயேசுவின் அன்பு அது ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனை கொடுத்தது. பரலோக ராஜ்யத்தை எதிர்த்து ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் ஆப்பிரிக்கா வானத்துக்கு சகல அதிகாரத்தையும் கொடுக்கிறது. தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு. லூக்கா 4ஆம் அதிகாரம் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்போது அவர் அவர்களுடைய பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க எந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிட்டார். நிறைவேறி போச்சு. சிலுவையில் நிறைவேறி போச்சு. உன் வாழ்க்கையில் எப்போ நிறைவேற போகுது? இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குற வரைக்கும் நிறைவேற போகிறதே கிடையாது. நீ மாம்ச சிந்தி தான் காட்ட போகிறேன்.
ஆமாம், எவ்வளோ பெரிய ஊழிக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய விசுவாசியாக இருந்தாலும் சரி, மாம்ச சிந்தையை காட்டுறவரே சரி. மாம்ச சிந்தை மரணம், கவலை ஒரு மாம்ச சிந்தை, வெறுப்பு, கசப்பு, தேவனுக்கு தனக்கு உலகத்து ஜீவனை ஆவின் படி உணர்வு கொடுக்காத வரைக்கும் நீ ஒரு மாம்ச சிந்தைக்காரன், உலகத்துக்காரன். நன்மை தீமறியத்தக்க கனி புஷுக்கு நல்லி ஷாகவே ஷாவாய். சந்தோஷத்தை நீ பார்க்க முடியாது. ஆமாம், வெளியில் சிரிக்கலாம், உள்ள வேதனை துக்கமாக தான் இருக்கும். அது இப்போ போலி சிரிப்பு தேவையில்லைங்க அது நமக்கு. இல்லையா? வெளியும் உள்ளே சந்தோஷமாக இருக்குன்னா ஜீவ உலகத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு முழு உலகத்துக்கு கொடுங்க. உங்கள் அப்பம் போட்டு சொத்தா ஏன் அப்பம் போட்டு பிதாவாகி தேவன் இயேசுவே எனக்கு குத்து பரலோக ராஜ்யத்துக்கு கொடுத்துருக்கிறார். அதை போய் முழு உலகத்துக்கும் தேவனுக்கும் மத்தியசமாக கொடுக்குற வேலையை விட்டு சுய நீதிக்காரனாக இருந்து சன்மார்க்கனாக இருந்து கிறிஸ்துவன்னு பேர் வச்சுக்கிட்டு உலகமெல்லாம் சபிச்சுக்கிட்டு கரிச்சிக்கிட்டு இருந்தாக்கா எங்கெங்கே நம்ம சரி அளவற்ற அன்பை வெளிப்படுத்துங்க. தேவ அன்பு, கிறிஸ்துவின் அன்புங்க. அது ஜீவனை பரி இயேசு சாப்பிட முழு உலகத்துக்கு கொடுத்துருதுங்க. நீங்கள் முதல்ல விடுதலை, அதுக்கப்புறம் அவன் வந்து கிறிஸ்துவ அன்பு தான் அவன் விடுதலை. இப்படி ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவ அன்பு தேவன் தர உலகத்துக்கு தான் முழு உலகம் விடுதலை. முதல்ல நீ விடுதலையாவது கிறிஸ்துவ அன்பு ஆவியின் படி முழு உலகத்தை வெளிப்படுத்தியே தரணும். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு? பிலிப்பியரில் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள்னு மறுபடியும் சொல்கிறான். இவன் பவுல் பாருங்க, இயேசுவை அப்படியே பின்பற்றினாள். இவன் சொல்கிறான், இயேசுவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுன்னு சொல்கிறான். தைரியமாக சொல்கிறான். ஏன்னா இவன் ஒரு சிலுவை அனுபவம், சிறையிருப்பு, ஒரு சிலுவை அனுபவத்தில் கிறிஸ்துவின் அன்பு தான் வேணும். இனி நான் இல்லை, இயேசு எனக்குள் பிழைத்த இந்த பவுல் சொல்கிறார். இனி நானே இல்லைங்க, பழைய மனுஷன் எனக்குள்ளே இல்லை, கிறிஸ்துவ தான் தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுறான். எந்த சிறையிருப்பு போனால் சிறையிருப்பு விடுதலை ஆகிறான். அதில் இல்லையா? அப்போ பாருங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாக இருக்கார். உங்கள் சாந்த குணம் இது, உங்கள் சாந்த குணம்னு என்ன தெரியுமா? எவ்வளோதான் பிரச்சனை பண்ணுற ஆளாக இருக்கணும், அவனுக்கு பரலோக ராஜ்யம் இயேசு சாப்பிட ஆவின் படி குத்துட்டின்னா அதுக்கு பேர் தான் சாந்த குணம். சில பேர் வெளியே சாந்தமாக இருப்பாங்க, உள்ள பூகம்பமே இருக்கும். இதயத்தில் பூகம்பம், பூவுக்குள் பூகம்பம்னுவாங்க. வெளியே பூ புஷ்பம் நல்லா இருக்குது, உள்ள பூகம்பமே இருக்குது. அது சாந்த குணம் இல்லைங்க. எவ்வளோ எதிராளி, எவ்வளோ பகையாளியாக இருந்தாலும் சிலுவையில் ஜீவனையும் இதயத்தில் வாயில் தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்தாரு. அதுதாங்க சாந்த, இயேசுவின் சாந்த குணம். நான் சாந்தமும் மனத்தாழ்வுமாக இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? எவ்வளோதான் பிரச்சனை பண்ணுறாளாக இருந்தாலும் உலகத்துக்கு தேவனுக்கு தனக்குள்ள இயேசு ஜீவனை அட்டிட்டு ஆவின்படி எதுவுமே உணர்வோ குத்திட்டே போகிறான் பாரு, அவனுக்கு பேர் தான் சாந்த குணம். நீங்கள் சாந்த குணம் உள்ளவர் பூமியே சுதந்திரிப்பாங்களாம். ஏசு சிலுவையில் அட்டை தரித்திரம், கையில் ஒத்த காசு இல்லை, பேங்க்கில் பேலன்ஸ் இல்லை, ஒரு சென்ட் நிலங்குள்ள இல்லை. ஏசுக்கு சிலுவையில் 2 கொம்பில் தான் நின்றுங்கிறாரு. சிலுவையில் 3ஆம் நாள் உலகத்தையே சுதந்திரிச்சார். எப்படி சுதந்திரிச்சார்? சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்களாம். எழுத்தின்படி அந்த வசனத்தை இயேசு நிறைவேற்றுங்க. ஆனால் சிலுவையில் அட்டை தரித்திரமாக இருந்தார். 3 நாளுக்கு அப்புறம் உலகத்தையே அவ்வளோ சாந்த குணம். ஏன்னா அது கைவிட்ட பிதாக்கு ஆவியுப்தி ஜீவ சரணம் ஜீவரத்தான் ஈட்டியால் கொடுத்துறவனுக்கு காட்டி கொடுத்தவனுக்கு ஆதாமுக்கு 2வது முழு இயேசு சாமிட்ட வாங்க ஆவியின்படி உணர்வுபூர்வம் குத்துட்டே இருக்கிறாருக்கு. பூமியே வந்தது பாதபடியில் 3ஆம் நாளில். ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா, தென் இந்திய தேசம் முழு உலகம் இயேசுவின் பாதபடியில் வந்தது. அதுக்கு பேர் தான் சாந்த குணம். ஆமாம், அதனால் உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அடுத்த வருஷம் வரை நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறது. இங்கே பாருங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஒன்றுக்கும் தான். நிறைய பேருக்கு 10க்கு கவலை இல்லை, அந்த ஒன்று தான் பாஸ்டர் எனக்கு கவலையாக, அந்த ஒன்றுக்கு தான் கவலைப்படாத. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும், எத்தனை பேர்ட்ட எல்லாவற்றையும் A to Z எல்லாவற்றையும் குறித்து சிலுவையில் இயேசு உலகத்தில் பாவத்தின் சம்பளம் மரணம் வரைக்கும் சிலுவையில் வந்தது. இயேசு ஒன்றுத்துக்கும் கவலைப்படல. என்ன பண்ணாருனாக்கா, ஒன்றுத்துக்கும் கவலைப்படாத எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு, அந்த சோத்திரத்தோடுனா அந்த சோத்திரனா பரிகாரம், தேவநீதி ஜீவ ரத்தத்தோடு கூட தேவன் தனக்கு உலகத்தை குத்துட்டு சோத்திரத்தோட கூட கூடிய ஜபத்தினாலும் வேறு தேவனுக்கு தெரியப்படுத்தியா 3 நாள் தான்யா சிலுவையில். அவர் கவலைப்பட்டால் இன்னைக்கு வரைக்கும் கவலைப்படும். உலகத்தின் சாபம், உலகத்தின் பாவம், உலகத்தின் மரணம், எல்லா 800 கோடி பேருடைய பாவ சாபம் ஒரு மனுஷன் மேலே கொட்டப்பட்டது இயேசுக்கு. மேஜிக்காக பொய்யா? மேஜிக்கலாக ஃபேக்ட்டுங்க. இயேசுக்கிட்ட கற்றுக்குவாங்க.
அவர் ஒன்றுக்கும் கவலை. பாவத்தின் சம்பளம் மரணம் நம்ம மேலே வீழ்ந்தது, அதுக்கு பரிகாரம் தேவநீதியின் சம்பளம் உயிர்த்தது ஜீவரத்தம். உடனே அந்த தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு தெரியப்படுத்துறாருங்க. உடனே பசுத்தாவியோட தேவத்தோட பாவட்டு மரத்தை நீ ஏந்து போந்தோட குத்துறாருங்க. மேட்ரு முடிஞ்சிச்சுங்க. கிறிஸ்துவ சமுதாயமே, கிறிஸ்துவ ஊழியக்காரர்களே, விசுவாசிகள் நேர்வழியிலே நடத்துங்கள். என்னென்னவோ பேசிக்கிட்டு பாயிண்ட்டு விட்டுறாதீங்க. ஜீவ மார்க்கத்தை ஹைலைட் பண்ணுங்கள். நானே நல்ல மேய்ப்பன் நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். அந்த ஜீவரத்தம், அந்த தேவநீதி உயிர்த்தல் அவன் பேரை சொல்லி தேவன் தனக்கு முழு உலகம் கொடுக்கும் பட்சத்தில் தான் சங்காதம் ஓட பசுத்தாவிறாங்க. ஒரு அற்புதமே நடக்கும். அப்போது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடே கூடிய ஜபம் வேண்டுதல் எல்லாம் கிறிஸ்து கெடுத்த காரியங்கள். நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாக பரமண்டலில் இருக்க பிதாவே, உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம், அதுதான் தோத்திரம். தோத்திரம்னா நாங்கள் கிறிஸ்து கருத்துக்கார் தோத்திரத்தோடைய அந்த ஜீவரத்தத்திலே உன்னுடைய எல்லா கவலைக்கும் பதில் இருக்குது. உன் சாபத்துக்கு, பாவத்துக்கு, மரணத்துக்கு, தரித்து பாவம் மரணத்துக்கு பதில் இயேசு தோத்திரத்தில் இருக்குது. தோத்திரம்னா என்ன? தோத்திரம் அது இயேசு ரத்தம், தோத்திர பலி, ஜீவரத்தம். அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு தெரியப்படுத்தினா சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் வேண்டுதல் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிதாவாகிய தேவனுக்கு தெரியப்படுத்துகிறார். முழு உலகத்தில் பாவத்தை, சாபத்தை, மரணத்தை சிலுவையில் சுமந்த இயேசு பிதாவே உம்முடைய கையில் ஆவி ஊற்றி ஜீவனை கொடுத்தார். ஜீவசரம் தேவனுக்கு. அதுக்கப்புறம் ஈட்டியால் கொடுத்தார். முழு உலகத்துக்கு ஆவி ஊற்றி ஜீவன் 3 நாள். அப்போ அடுத்த வருஷம் சொல்லி பாரு, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இது என்னது? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். இதெல்லாம் வாயில் சொல்கிறது. ஐயா ஜெபம் பண்ண வந்தங்கய்யா, நீங்கள் ஜெபிச்சிங்க, எனக்கு ஒரு சமாதானம் வாங்கிச்சிங்க. வாயில் சொல்கிறது இல்லைங்க, எழுத்தின்படியே தேவ சமாதானம். நத்திங் லேக்கிங், நத்திங் மிஸ். A to Z சகல ஆசுவாதையும் நம்ம பாதபடியில் வந்து வேணும். ஆமாம், வாயில் சமாதானம் வந்து ஜெபிச்சிங்க. 2 மணி நேரம் ஜெபிச்சிங்க. உபவாச ஜபத்துக்கு வந்தேங்க. 12 மணி நேரம் துதி ஆராதிக்கு வந்தேங்க. ஜப ஆராதிக்கு வந்தேங்க. ஜபத்துக்கு சமாதானம். இங்கே பார்த்தா பிரச்சனை ஓயிலையே. பிரச்சனையாக தான் இல்லை. அப்படி இல்லை, எழுத்தின்படியே தேவ சமாதானம் வர வேண்டும். அதுதான் உண்மையான சமாதானம். நத்திங் லேக்கிங், நத்திங். சிலுவையில் 3ஆம் நாள் ஆவியின்படி எழுத்தின்படி வானத்தில் ஒரு சகலதியர் இயேசுக்கு வந்து ஜீவ சரீரம் வந்தது, ஜீவ ரத்தம் வந்தது, பசுத்தாவி வந்தது. ஆதாமுக்குள் எதையெல்லாம் கல்வாரிசியில் ஏந்து போனால் அதெல்லாம் 3ஆம் நாள் வானத்தில் சகல ஐஸ்வர்ய ஆவியின்படி எழுத்தின்படி வந்து சேர்ந்தது. அதுதான் தேவ சமாதானம். சும்மா வாயில் சமாதானம் சொல்லு, ஆறுதலாக இருக்குதுங்க. பிரசங்கத்தை கேட்டுங்க, ஜபம் பண்ண வந்தங்க, என் நெஞ்சுக்கு ஆறுதலாக இருக்குங்க. என்னங்க ஆறுதலேருந்து என்னங்க பிரச்சனையாக தான் இருக்குது. புரியலையாங்க? இப்படி வாயில் சொல்லிட்டு போகக்கூடாதுங்க, ஏமாற்றக்கூடாதுங்க. விசுவாசிகளை ஊழியக்கார ஏமாந்து போகக்கூடாது. எழுத்தின்படி வாங்க. ஆமாம், காசுனா பணம், டப்பு கையில் தெரியணும். அப்போ தான் தரித்திரம் ஒழியும், கடங்காரம் போடுவோம், கடங்காரம் தொல்லை நீங்கள். வியாதினா அவர் தழும்புகளால் சுகமானி, அப்போ தான் வியாதி நீங்கள் சரீரத்தில் ஆரோக்கியம் இருக்கும். ஐஸ்வர்ய, சமாதானம், சந்தோஷம், பரிசுத்தம், நீதி, எச்சர் எல்லாம் ஆவியின்படி எழுத்தின்படி வரணுங்க. எல்லாம் வாயிலே பேசி வாயிலே போகிறது இல்லை. கிறிஸ்துவ சபைகள், கிறிஸ்துவ பிரசங்கள் வாயிலே பிரசங்கம் பண்ணி வாயிலே இருப்பாங்க. 20 வருஷம் ஆச்சு சபைக்கு வந்து, ஒரு அங்குல முன்னேற்றம் இல்லை. ஒத்தி வீடு மாறல, வாடகை வீடு மாறல, எல்லாம் என்னையும் சேர்த்தோம், உங்களையும் சேர்த்தா, எல்லாரும் சேர்த்தோம். உடற்படிக்கு தான் இந்த பிரசங்கம். ஜீவரத்தம், ஜீவ மார்க்கத்தை போதிங்கள் பிரியமானவில்லை. நல்ல மேய்ப்பன் தன்னோடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கான். ஜீவ உலகத்தை போதிங்கள், ஜீவ சரணத்தை போதிங்கள். தேவனுக்கு தனக்கு உலகத்தை ஆவியின்படி எழுத்தின்படி ஒப்பு கொடுங்கள். பிதாவாகிய தேவனுக்கு இயேசு ரத்தம். ஆதாம் 2ஆவதுக்கு இயேசு ரத்தம். உணர்வு ஃபேக்டர் பாவம் மனமும் பசுத்தா பத்தியத்தின தேவத்தை கிரியை செய்யணும். சங்காரத்தை ஓடியாகணும், எழுப்புதல் பிடிக்கணுங்க. 100 பேருக்கு, 1000 பேருக்கு, லட்சம் பேருக்கு, கோடி பேருக்கு அதாவுக்குள்ளே பிறந்திருக்கிறான். பாவத்தின் சம்பளம் மாறணும். சிறையிருப்பு வாயில கோடியாக பணம் இருந்தாலும் நிம்மதி இல்லை. தற்கொலை பண்ணி சாகலாம். எத்தனையோ நடிகைகள் கோடியாக பணம் வச்சுக்கிறாங்க. பெரிய தொழிலதிபர்கள். ஓண்டா கார் கம்பெனிக்கார் கொரியா தேசத்தை 7 மாடியிலேருந்து வீழ்ச்சி செத்து போனாராம். ஓண்டா கார் கம்பெனிக்கார் கேள்விப்பட்டோம். எவ்வளோ பேர் இருக்காங்க, செத்துலான்றாங்க மனுஷன். ஜீவ மார்க்கத்தை போதிங்கள் பிரியமானலே. கடைசி நாளில் எழுப்பில் நீங்கள் வல்லமையாக பயன்படுத்தப்பட வேண்டுமானா என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்கள். ஃபேஸ்புக்கில் போயிட்டு துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் செய்யுங்க. தயவு செய்து எல்லா செய்திகளையும் கேட்டு தெரியுங்கள். கடைசி நாள் தேவன் உங்கள் வல்லமையாக இப்போ ஜீவ மார்க்கத்தை 100க்கு 100 நான் போதித்திருக்கிறேன். யூடியூப்பில் போயிட்டு லிவிங் ட்ரூத்ஸ் மதுரைன்னு சர்ச் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். தயவாய் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் விடியாது, தேவ நீதியின் சம்பளம் ஊழியத்தில். அதை தேவன் தனக்கு முழு உலகத்தை கொடுக்குற வரைக்கும் ஒரு மாற்றம் நிகழ போகிறது கிடையாது. இயேசு அதை தான் செய்தார். மத்திய, மார்க், லூக்கா, யோவான், எங்கும் சுற்றி திருந்து
மலையை நோண்டி எலி பிடிக்கிற மாதிரி அவர் ஊழியம் செய்யலை, பிரசங்கம் பண்ணல, ஜபத்தை பண்ணிட்டு இல்லை. பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு பரிகாரம், என் ஜீவ சொல்கிறேன் ஜீவரத்தம், தேவ நீதி ஊழியத்தில் இயேசு சாமியோட வாக்குத்தத்தங்களும் தேவன் தனக்கு முழு உலகத்தை கொடுக்குறாரு. இயேசு ஜீவன் உள்ளவர், அவர் மத்தியஸ்தர், மாறவே மாட்டான். பாவம்ட்டு மன ஓடியே தரணும், பசுத்தாய் இறங்கியே தரணும். இதில் நல்ல மெச்சூர்ட் ஆகணுங்க. ஒரு நாள் 2 நாள் வாழ்நாள் ஃபுல்லாக கிறிஸ்து ஜீவ மார்க்கத்திலே இருக்கணும். உலகம் நன்மை தீமை அறியத்தக்க மார்க்கத்தை ஆதாமியவர் நன்மை தீமை நன்மார்க்கு துன்மார் சகல ஜாதி சகல கோத்திரம் சகல அரசியல் தலைவன், படிக்காதவன் படித்தவன், ஏழை பழந்த உயர்ந்தவன் தாய்ந்த முழு உலகம் ஆதாமுக்குள் சிறைப்பட்டு கிடக்கிறது. அப்போது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்கிறார். அப்போ நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாத, எல்லாவற்றையும் குறித்து சோத்திரத்தோடு ஜபத்தினால் வேண்டும் தேவனுக்கு தெரியப்படுத்தி, சீக்கிரம் தெரியப்படுத்து. தேவனுக்கு ஜீவரத்தத்தை தெரியப்படுத்து. பரமண்டல பிதாவை, என் குடும்பத்தின் பேர், மனைவி, பிள்ளைங்க, சபை, விசுவாசி ஒவ்வொரு இயேசு நாவனா விலை மதிப்பில்லாது. இயேசு ஜீவர உம்முடைய ராஜ்யத்துக்கு பரலோர் வெளியே கிடையாது. உம்முடைய சித்தத்தை உணர்வு தேவன் தனக்கு வெளிப்படுத்துகிறேன், தெரியப்படுத்து. அற்புதம் நடக்காமல் தேவத்தை வராமல் கான்ஃபிடன்ஸ் தைரியமாறு சூழ்நிலை மாறி அண்டர் உள்ள ஆகாரம் உன் கிடைக்கும். பாவங்கள் மன்னிக்கப்படும். நாங்களும் எங்களுக்கு கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோம், என் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறோம், என் கடன்களுக்கு மன்னியும். எங்களை எந்த சுவாலி கூட்ட தீம் என்று ரச்சித்துக்கிறோம். பாவம்ட்டு மனத்து விடுதலாக்கி ரச்சித்து விடுதலாக்கி உன்னை ஆஸ்வதிப்பார்னு பார்க்குறோம். அப்போது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடைய கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுகளாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. இல்லையா, இயேசு சிலுவையில் கைவிட்டுட்டார் பிதாவாகிய தேவன். அவருக்கே தெரிஞ்சு ஆவித்து ஜீவ சட்டத்தை கொடுக்குறாரு. பிதாவே ஸ்டன் ஆகிட்டான், காட்டி கொடுத்தான் யுவதாஸ். அவனுக்கே ஆவித்து ஜீவ உலகம் பரலோகராஜ் எழுதி வச்சுக்காரு. ஈட்டார் சதகன் முழு உலகத்துக்கு ஆதாம் 2 வரைக்கும் ஜீவ உலகம் ஜீவ சரம். பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுக்கிறாரு. உனக்கு எனக்கு மாதிரியாக தான் அதை செய்தார் இயேசு. ஜீவரத்தத்தை அதை தான் பேசுகிறார் சிலுவையில். அதுதான் ஜெபம், அதுதான் துதி, அதுதான் ஆராயல், அதுதான் பிரசங்கம், அதுதான் ஜீவ மார்க்கம். ஹைலைட் அதுதான். தேவநீதி உயிர்த்தல் இயேசு சாமியோட வாக்குத்தத்தை தான். தேவனுக்கு தனக்கு 6 மணி நேரம் எதையே பேசிகிட்டு இருந்தாருங்க இயேசு. 3 நாள் தான் பாவமும் சாபமும் மரணம் பாதாள வாங்கிட்டு மரணம் தேவதி உயிர்த்ததிலே வந்து இறங்கியது. தேவத்தோட கல்லப்பட வானத்தோட சகல அதிகாரம் பாதவெளியில் வந்து வெய்தது. ஜீவரத்தம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கள். அல்லேலூயா. அப்போது இந்த அடிப்படையில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், எவ்வளோ சோதனை வந்தாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அப்படியே கவலையில் பயத்தில் மூழ்கிட்டீங்கனாக்கா பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம். இயேசு கவலைப்படாதே, சோர்ந்து போகாதே, பயப்படாதே. காரணம் என்னன்னா, நீ கவலைப்படுறதுனால சோர்ந்து விடுற பயம் யார் மேலேயும் மடத்தாங்க வச்சுட்டு வெறுப்பும் கஷ்டமாகி போயிட்டேன். உடனே அசுத்தாய் உள்ள சுயந்திக்கோ. நிறைய பேர் விபச்சாரம் வேசித்தனம் கொலையாக பண்ணிக்கிறாங்க கிறிஸ்துவங்கள்லாம். யாரை பார்த்தாலும் கவலை, யாரை பார்த்தாலும் வெறுப்பு, யாரை பார்த்தாலும் பயம், ஒரே முறுமுறுப்பு. இந்த சிறுநூறு குழியினர் தான் கிறிஸ்துவ சமுதாயத்தை ஆட்டி படைக்குது. ஜீவரத்தம் தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடுக்குறது யாரும் சரியாக சொல்லி கொடுக்கல. உண்மை அதுதான். ஜீவமாக இருக்குது. பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு பரிகாரம், தேவ நீதியின் சம்பளம் உயிர் ஆதாம் 2 முழு ஆவின் படி கொடுக்கணும்னு யார் சரியாக சொல்லி தேவனை கொடுக்கணும். எடை விடாமல் கொடுக்கணும், வாழ்நாள் உள்ள கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாக்கா எந்த பிரச்சனை வந்தால் எந்த சூழ்நிலை பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு பரிகாரம், தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தது எனக்குள்ள அப்படி அப்பத்தி திராட்சை மானம் பண்ணிக்கே அதை தேவனுக்கு தனக்கு முழுவதும் கொடுப்பேன்னு ஹைலைட் பண்ணி நல்லா மெச்சூர்டாக பேச சங்காரத்து ஓடுவான். பசுத்தாவின் கான்ஃபிடன்ஸ் தைரியம் உண்டாகும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, பவுலை போல மாறுவார்கள். மாபெரும் எழுப்புதலை கொண்டு வருவார்கள். அல்லேலூயா. அதனால் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. கர்த்தருக்குள்ளே வாங்க. அந்த கர்த்தரை பரலோக ராஜ்யத்தையும் கையில் குத்துட்டாரு சிலுவையில. ஜீவரத்தை குத்தாரே இல்லையா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் இயேசுவை தந்துருளி. அந்த இயேசு வெத்தி இயேசு, அந்த இயேசு வேலை போட முடியுமா? பரலோக இயேசு சாமியோட வாக்குத்தை தந்துருளி இவ்வளோ அன்பு குந்துட்டாரு. கர்த்தருக்குள்ளே எப்போதும் அந்த பரலோக ராஜ்யத்தை வச்சு தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை ராத்திரி மகளும் பேச உன் குடும்பத்தில் சங்கார தூதம் ஓட, பாவங்கள் சாபங்கள் மரணங்கள் தரித்திரங்கள் சிதை தேவாய் ஊற்றப்பட கர்த்தரை நான் எக்காலத்தில் அவர் துதி எப்போதும் வாயிலிஞ்சா. தாபீதுக்கு அவனுக்கு வராது உபத்திரம், தாபீதுக்கு வராது உபத்திரமா? 8 திக்கிலும் தாபீதுக்கு உபத்திரம் சவுல் மூலமாக. அவன் கர்த்தரை எக்காலத்தில் சோத்திர துதி எப்போதும் தேவன் தனக்கு துதி சோத்திர இயேசு சாமிடவாக ஆட்டுக்குட்டி ரத்தத்தும் நீதிமானாகும். வர விருத்தி தாபீதுக்கு விரோதமாக உருவாக்கப்பட எந்த வாய்க்கவில்லை. கண்டினியூஸா எக்காலத்தில் என்ன நேரத்தில் என் நாதோறும் உமது நீதி உமது சொல்லிகிட்டே இருமா. நாள் முழுது எக்காலத்து என் நேரமும் இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் இப்படியே தான் சங்கீதத்தில் பாருங்க. என்றைக்கும் கர்த்தரை துதிப்பாராம். கண்டினியூஸா. பரலோக ராஜ்யம், உலகம் பாதாள ராஜ்யம். மாம்சமான ஆதாமுக்குள்ள பிறந்திருக்கிறான். பாதாள ராஜ்யம் மண்டையில் வச்சுட்டு இருக்காதே. கிறிஸ்துவ வாழ்க்கை வீணாக போயிடும். அசுத்தாவிகளும் சாபங்களும் பாவங்களும் மரணங்களும் தரித்திரமாக ஓடிப்படும். முடிவு பாதாளமாக கூட போடும்.
ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கிறிஸ்து ஜீவமாக இருக்குது. அளவற்ற அன்பை இயேசுவின் அன்பை கொடு. தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு ஆதாமுக்கு 2வது இயேசு ஜீவன் பரிவு பாவம் ஆதாமத்தோடு 2ஆம் வரையில் முடியுது. பிதாவாகி தேவனுக்கு தேவன் தனக்கு உலகத்துக்கு பரன் பிறன் பரலோகம் பூலோகம் தேவனாய் கத்திலிருந்து உயிரத்தோடு உயிராத்மா உயிர்த்த அன்பு கூறு. என் அன்பு கிறிஸ்துவின் அன்பு அதை சிலுவையில் கொடுத்திருக்கிறார். அது கொப்பாய் முன்னிறுத்தம் பிறனிடத்தில் அன்பு கூறு. இயேசுவின் அன்பு ஜீவனை பரிவு ஜீவன் கொடுக்குது. இதுதான் சந்தோஷம். பாவத்தின் சம்பளம் மனுஷன் தேவாய் ஊட்டப்படும் சரியேற்பு நீங்கள் தேவதூத்தம் பணிவிடை செய்வா. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதம் ஜெபமனோ. பசுத்த பிதாவே இந்த அறிவாள் நாளிலே எங்களோடு கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தையை நடிச்சுவதாவே இயேசு கிறிஸ்து எங்கும் சுற்றி தெரிந்தார். பிசாசின் பல்லபில் அகப்படுகிற யாவரும் வெளியிலாக்கிறார். 38 வருஷமாக தன் வியாதியஸ்தனாகிறான். பெத்தஸ்தா குலத்தை ஒரே கவலை ஒரே பழம். என்ன விபச்சாரம் பண்ணானா பேஜித்தனம் பண்ணாலும் கொலை பண்ணானா. கவலை 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 மடத்தாங்களுக்கு தாயை பார்த்தாங்க அப்பா பார்த்தாங்க மாமா பார்த்தாங்க மச்சான் எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. கட்சியில் கடவுள் மேலே கசப்பு வெறுப்பு கவலை மேலே கவலை ஒன்றுக்கும் கவலைப்பட இயேசு ஜீவன் படி தேவன் தனக்கு கொடுக்கும். பசு 38 வியாதி எழுந்து நடந்தானா. இயேசு தலைமையில நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். இயேசு ஜீவ சொல்கிறேன் ஜீவரத்தத்தை வைத்து உலகம் எங்கும் சுற்றி தெரிந்தார். மீட்கும் பொருள் அதுதான். பரலோகராய் அவங்க பேர் சொல்லி தேவன் தனக்கு முழு உலகத்தை கொடுக்கணும். உன் மனைவி பிள்ளைங்க ஆதாமுக்குள்ளே பெற்றெடுத்துக்க நன்மை தீமை அறியத்தக்கவங்க யாராக இருந்தாலும் சரி. எவ்வளோ பெரிய தலைவனாக இருந்தாலும் எவ்வளோ சாதாரண ஆளாக இருந்தாலும் யாருன்னு வந்தால் பெண்ணாலும் சரி. உங்கள் பெற்ற பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி 100 பேர் 1000 பேர் 1,00,000 பேர் 10 பேர் குடும்பத்தை ஆதாமுக்குள்ளே பிறந்திருக்கேன். பாவத்தின் சம்பளம் மாறும் உரிமையாக வருதுன்னா தேவன் நீதியின் சம்பளம் உயிர் தெரிய என் பிள்ளை பேர் சொல்லி தேவன் தனக்கு முழு உலகத்தை கொடுக்குறேன். ராத்திரி பகலும் கொடுக்குறேன். கொள்ளாத விஷயம் ஓடுனா ஓட பசுத்தான வரணும். ஜீவ மார்க்கத்தில் வாருங்க. அகோபி அன்பு இயேசு ஜீவன் உள்ளவர். அவர் மத்தியஸ்தர். அவர் மாறாதவர். பாவத்தின் சம்பளம் மரணம் நன்மை தீமை அறியத்தக்க கனி பூச்சி ஆதாமின் சிந்தை மரணம். தேவன் தனக்குள்ள பாதாளம் தொடர்ந்து கிரியை தடுக்கவே முடியாது. கண்ணே மணியை மூக்கையை சொன்னாலும் முடியாது. கிறிஸ்துவுக்குள் கொண்டு வா. அந்த கிறிஸ்து ஜீவன் உள்ளவன். இயேசுவை படி இயேசுவை சத்து இயேசுவை ஜீவன் நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். என் பிதா ஜீவனகுமார் ஜீவனுள்ளவராயிருக்கும் அருள் செய்திருக்கிறார். பரிசுத்த பிதா இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி செலுத்துக்கத்தாவே. ஆடுரேமை சோதனை கத்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷமாயிருங்கள். எப்படியா சந்தோஷமாக இருக்க முடியும்? பிதாவாகி தேவன் கல்வார் சொல்லி இயேசுவை தந்துள்ளி என்னை அன்புக்கு அந்த இயேசுவை ரிசீவ் பண்ணுறேன். ஏதேன் தோட்டத்தில் எப்படி நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாத்தாங்கிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்டு அதை தேவன் தர கொடுத்துடும். அதே போல் இயேசு ஜீவ சொன்ன ஜீவரத்தம் இயேசு சாப்பிட வாக்குத்தத்தத்தை நான் ரிசீவ் பண்ணி சாப்பிட்டு அதை தேவன் தனக்கு முழு உலக பரலோக ராஜ்யம் உம்முடைய நாம உம்முடைய ராஜ் இயேசு சாப்பிட வாக்குத்தத்தங்களை முழு உலகத்தை ஆவியின்படி எழுத்தின்படி வாழ்நாள் வெளிப்படுத்துகிறேன். பாவங்கள் சாபங்கள் மட்டும் தேவாய் ஊட்டப்படட்டும். தேவதூர் பணிவிடை செய்யட்டும். நீ நான் அல்ல இயேசுவே எனக்குள் படைத்திருக்கார். ஆதாம் அல்ல இயேசு. இயேசு பரலோக ராஜ்யமாக இருக்கிற ஆதாம் பாதாள ராஜ்யமாக இருக்கிற பரலோக ராஜ்யத்தை ஆவின் பதிவு தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு வாழ்நாள் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிற தான் போகிற இடங்கள் நீங்கள் உலகத்து ஒளியாக உலகத்து உப்பாய்க்குன்னு சொல்லப்படுது. அளவற்ற அன்பை இயேசுவின் அன்பு ஆவியின்படி ஏற்றுப்படி இயேசு சாவுண்ட வாக்குத்தத்தங்களை பிதா குமார் ஆதாமிட முழு உலகத்து குடும்பத்தார் இனத்தை அத்தியார் மாம்சமான ஆவியின்படி ஏற்றுப்படி வாழ்நாள் மத்திய வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிற தான் பாவங்களும் சாபங்களும் மரணத்தை அல்லகைத்து ஓடுவதாக பசுத்தாய் இறங்குவதாக தான். ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபி தேவன் எங்களுடைய தேவனாய்க்கு அவர்கள் பலிபீடத்தை பயிர்ந்துட்டு ஆட்களுடைய தேவன் தர கொடுத்து ஆபிரகாம் சகல காலத்தில் ஆசிர்வதித்து போல எங்களுக்கு கிறிஸ்து மூலமாக அந்த உலகத்தின் வாசம் தேவாட்டுக்கிட்ட இயேசு தேவன் தனக்கு மூவருக்கு ஆவின் வெளிப்படுத்துகிறார். அந்த செய்திக்கு அப்படியே ஆசிர்வதிக்கப்படி ஜெபிக்கிறோம். அப்படியே செய்திருக்கேன் என்னன்னு சொல்லுவோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபங்களில் இருக்கும் ஜீவனில் நல்ல பிதாவே ஆவேன். கர்த்தருக்கு மகிமுண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் தாமஸ் துளசிராமன். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். ஃபேஸ்புக்கில் போயிட்டு துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் செய்யுங்க. ஏராளம் செய்திகளை கொடுத்துருங்க. நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கு இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். கடைசி நாள் தேவன் வல்லமையாய் பயன்படுத்துவார். யூடியூப்பில் போய் லிவிங் ட்ரூத்ஸ் மதுரைன்னு சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்துங்க. தினந்தோறும் வெளியேறப்பட்ட செய்திகளை நீங்கள் கேட்கலாம். நண்பர்கள் உறவினர் பிள்ளைகள் ஷேர் பண்ணுங்கள். யூடியூப் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் இந்த செய்தியை ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் காரியங்களை செய்வார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்ல சந்தோஷம் என்ன சொல் ஏசியனுக்கு எல்லாவற்றையும் அதை தேவன் தனக்கு கொடுக்க போகிறேன். ஆமாம், ஒன்று கிறிஸ்தியேசுக்குள்ளேருந்து தேவன் தரக்குள்ள எவ்வளோ இல்லைன்னா மாம்ச தேவன் சாபங்களுக்கா பாவம் மற்ற சாபமாக இருக்கணும். இது எது லாபம்? கிறிஸ்துக்குள்ளே வாங்க. தேவனுக்கு தனக்கு அளவற்ற அன்பு இயேசு சாமிட பாலும் தேவனும் நல்ல விஷயம் மகிமை கனவும் புகழ்ச்சிக்கு இயேசு சாமிட வாக்கு தத்தங்களை பிதாவாகி தேவனுக்கு முழு உலகத்தை ஆவின்படி கொடுக்குறேன்னு சொல்லுங்க. அசுத்தாவிகள் கண்டிப்பாக ஒரு பரிசுத்தாவி ஒருவார் தேவத்தோடு பணிவிடை செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். காணிக்கை செலுத்த உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இந்தியன் பேங்க்
அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, ஐஎஃப்எஸ்சி கோட் ஐடி ஐபி 000B066, பிபிகுளம் பிரான்ச், மதுரை, இந்தியா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நான் மதுரை பட்டணத்தில் நியூ ஆஃப் அவர் ஏஜ் சபையின் தலைமை போர் அப்போஸ்தலமான ரெவரண்ட் டாக்டர் ஜே.ஒய். அருள் அவர்களுக்கு உதவி ஊழியக்காரராக வந்து இந்த சோஷியல் மீடியா ஊழியத்தை செய்து வருகிறேன். இந்த செய்தியை குறைந்து ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆதாமுக்குள் நாம் பிறந்திருக்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம், சிறையிருப்பு இருக்கிறது. இந்த சிறையிருப்பு இருக்கிற இந்த உலகத்தில் இயேசு பிதாவாக இயேசுவை தந்துள்ளி பரலோக ராஜ்யத்தை தந்துள்ளி அன்பு கூர்ந்திருக்கிறார். ஆவின் படியத்தின்படி அதை ரிசீவ் பண்ணி அதை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தில் ஆவின் படியத்தை வாழ்நாள் வெளிப்படுத்தும் போது சந்தோஷத்தை நீங்கள் அடையலாம். வாழ்நாள் முழுக்க செய்யுங்கள். இரவும் பகலும் செய்யுங்கள். எப்பொழுதும் செய்யுங்கள். இல்லை என்றால் எப்போதும் எக்காலம் பாவங்களும் சாவலாம். கவலையும் பயம் விருப்பமாக வாழ்நாளெல்லாம் சிறையிருப்ப முடிவு பாதாளம் ஆகிடும். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். நண்பர்கள் உறவு பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 13/5/2020 மதுரை பட்டணத்தில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.